கலிவங்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன கண்டென்ட் பார்க்க போறோம் அப்படின்னா வந்துட்டு PMEGPல இப்போதைய கரண்ட் சுச்சுவேஷன் என்ன. இப்போ வந்துட்டு 30ஆம் தேதி 7வது மாதம், நாளையோட இந்த 7வது மாதம் முடியுது 2026. இப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னா வந்துட்டு எங்கள் மாவட்டம், ஐ மீன் வந்துட்டு புதுக்கோட்டை மாவட்டத்தில் தான் வந்து இந்த மாவட்ட தொழில் மையங்கிறது இருக்குது. அங்கே தான் வந்துட்டு நான் அப்ளை பண்ணது, போக்குவரத்து எல்லாமே அங்கே தான் நடந்துச்சு. இப்போ என்னாச்சு அப்படின்னா அங்கே ஓயாமல் நான் இப்போ இதுக்குன்னு கேட்கறதுக்காக நான் ஊருக்கு அடிக்கடி போயிட்டு வர மாதிரி இருந்துச்சா. அப்போ வந்துட்டு இந்த மாதிரி நான் போய் கேட்கும்போது சம் எரர் இருக்குது அப்படின்லாம் சொன்னாங்க. இந்த ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் அப்லோட் பண்ணதில் வந்துட்டு ஏதோ கரெக்ஷன் இருக்குது அப்படி இப்படின்லாம் சொன்னாங்களா. அதோட அப்புறம் சரின்ட்டு ஓயாமல் இங்கேருந்து கூப்பிட்றதுனா இங்கே சென்னையிலேருந்து இங்கேருந்து அங்கே போக முடியாதுல்ல. அப்போ வந்துட்டு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, தம்பி இனிமேல் நீங்கள் வர வேண்டியதில்லை, நீ வந்துட்டு சென்னையில் தானே வண்டி ஓட்டுற, அதனால் வந்துட்டு சென்னையில் உள்ள மாவட்ட தொழில் மையத்தில் வந்துட்டு நீ போயிட்டு விசாரி. அங்கே போய் விசாரிச்சின்னா அவங்க உனக்கு என்ன பண்ணணும் எதுன்னு டீட்டெயில் சொல்லிடுவாங்க. ஏன்னா எங்களுக்கு இது ஹெட் ஆஃபீஸே அதானே அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதோட நான் வந்து இங்கே சென்னைக்கு வந்துட்டு ஒரு நாள் மதியானம் சவாரி எடுத்துகிட்டு ட்ரிப் எடுத்துகிட்டு இன்னும் குயின்னு ஆரன் சொல்ல வெளில கேட்குது. அதோட சரி அது போயிட்டு போகுது, கேட்கத்தான் செய்யும். நம்ம மட்டும் என்ன புல்லட் ப்ரூஃப் கிளாஸா இல்லை சைலண்ட் இந்த இதில் சரி அது போயிட்டு போய் இப்போ என்ன நினச்சின்னா ஒரு ட்ரிப் ஒன்று எடுத்துகிட்டு இந்த நியர்பையில் கோகம் கொடுத்து வச்சுருந்தேன். சென்ட்ரல்லேருந்து ஒரு 4 கிலோமீட்டர், சென்ட்ரல் எக்மோர்லேருந்து பக்கம். அதோட எக்மோர் வரையும் இது கோகம் கொடுத்து வச்சுருந்தேன். அப்புறம் எக்மோரில் ஒரு ட்ரிப் வந்துச்சு, அங்கே கொண்டாந்து எக்மோரில் ட்ராப் பண்ணிவிட்டு இங்கேருந்து மாவட்ட தொழில் மையத்துக்கு இங்கே போயிட்டேன். உள்ளே ஒரு மேடம் இருந்தாங்க, அதோட அவங்கள்ட்ட போய் கேட்டேன், அந்த அதிகாரி தான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதோட அங்கே உள்ளே போயிட்டு ஐயா அந்த மாதிரி எங்கள் ஊர் புதுக்கோட்டை மாவட்டம், நான் இங்கே வந்து அப்ளை பண்ணேன். புதுக்கோட்டை மாவட்டம் சொல்லலை, இந்த மாதிரி நான் PMEGP ஸ்கீமில் அப்ளை பண்ணியிருக்கேன், அது என்னென்னு நீங்கள் செக் பண்ணி காமிக்கலாமா அப்படின்னு. அப்படியா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் இப்போ அப்ளை பண்ணி எத்தனை மாதம் ஆச்சு? அப்ளை பண்ணி ஒரு 6 மாதம் ஆச்சு அப்படின்னு சொன்னேன். இது நடந்து ஒரு 2-3 மாதம் ஆச்சு. அப்ளை பண்ணி ஒரு 3 மாதமாக என்னமோ சொன்னேன், 3 மாதம் ஏதோ சம்திங் சொன்னேன். 3 மாதம் தான் ஆகுதா, சரி ஓகே இன்னும் ஒரு 2 மாதம் கழிச்சு வாங்க நம்ம செக் பண்ணிடுவோம் அப்படின்னாங்க. எந்த ஊர் என்ன டீட்டெயில் நானும் சொல்லலை, அவங்களும் கேட்கல. அதுக்கப்புறம் ஒரு 2 மாதம் கழிச்சு ஐயா அந்த மாதிரி ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி வந்திருந்தேன், நீங்கள் வந்துட்டு 2 மாதம் கழிச்சு வர சொல்லியிருந்தீங்க, அதனால் இப்போ தான் செக் பண்ணிட்டு போகலான்னு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லவும், தம்பி நிறையா இது ஏறாமல் இருக்கே தம்பி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நிறையா இது ஏறாமல் இருக்குன்னா நிறைய பேருக்கு பணமே ஏறலை. அவங்க வந்து சிஸ்டமில் காமிக்காங்க 2022 சிலருக்கு ஏறாமல் இருக்குது. ஐயோ இது என்ன அது குழப்பமாக இருக்குது, பெரிய வம்பா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் சார் என்ன சார் சொல்கிறீங்க அப்படின்னு. அதுவாக ஏறப்போ தான் தம்பி 2022 என்ன ஏறலை, உங்களுக்கு அடிக்கடி நீங்கள் அதுக்குள்ளேயும் நீங்கள் எக்ஸ்பெக்டேஷனோட வந்தீங்கன்னா நான் என்ன தம்பி பண்ணுறது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரின்ட்டு அதோட அப்புறம் எங்கள் புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள அந்த மாவட்ட தொழில் மையத்தில் அங்கே ஒரு அண்ணனுக்கு ஃபோன் அடிச்சு, சார் இந்த மாதிரி இங்கே இப்படி கேட்டால் அப்படி சொல்கிறாங்க 2022 பணம் ஏறாமல் இருக்கணும், அது ஏதாவது கரெக்ஷனாக இருக்கும், அதில் ஏதாவது பிரச்சனை இருக்கும், அதனால வந்துட்டு ஏறாமல் இருக்குமே தவிர உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது தம்பி, நீங்கள் எதுக்கும் இங்கே ஊருக்கு வந்தீங்கன்னா வந்துட்டு போங்க அப்படின்னாங்க. இதுக்கு டேரெக்டாக அங்கேயே போய் கேட்டுருந்துருக்கலாம். அப்புறம் அங்கே போய் பார்த்தா எல்லாமே பிரச்சனை எதுவுமே எல்லாமே கிளியராக இருக்குது, ப்ராப்ளம் சால்வ்டு, உங்களுக்கு வந்துட்டு இப்போ எல்லாமே சேங்ஷன் ஆகி இப்போ பணம் போட வேண்டியது மட்டும்தான் பாக்கி. இப்போ இங்கே மாவட்ட தொழில் மையத்திலேருந்து எங்களுக்கு மேலிடத்துலேருந்து சேங்ஷன் பண்ணிட்டாங்கன்னா எங்களுக்கு நாங்கள் வந்து பேங்க்குக்கு பணத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட வேண்டியது மட்டும்தான் பாக்கி. அதனால் நீங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்போ உங்களுக்கு எல்லாமே இப்போதைக்கு கிளியராக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. அதனால் நீங்கள் வேறு எதுவும் போட்டு முட்டி மோதிட்டு கிடக்க வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. சரின்ட்டு அதோட விட்டாச்சு. திரும்ப 2 மாதம் கழித்து நான் இங்கே சென்னையில் உள்ள ஆஃபீஸுக்கு நான் போகும்போது எந்த மாவட்டம் தம்பி அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. கேட்டதுக்கு வந்துட்டு நான் புதுக்கோட்டை மாவட்டம் அப்படின்னு. அச்சிச்சோ உங்களுக்கு வந்துட்டு ஹெட் ஆஃபீஸ் மதுரை இல்லை, நீங்கள் இங்கேருந்து சென்னைக்கு வந்து கேட்டுறீங்களே அப்படின்னு. இல்லை சார் எதுவும் செக் பண்ணி பார்க்க முடியும், அது வந்து அவங்க எதுவும் நினச்சிக்கிறாங்கல்ல சார். என்ன சார் அந்த நம்பரை போட்டு செக் பண்ணி கொடுக்குறதுல என்ன சார் இருக்குது, செக் பண்ணி கொடுக்கல மொத்தத்தில், இது அங்கே தான் தம்பி நீங்கள் போய் கேட்கணும். அப்புறம் செக் பண்ணி ஸ்டேட்டஸ் பார்த்தா இந்த மாதிரி சென்னையில் இந்த ஹெட் ஆஃபீஸ்லேருந்து செக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு மதுரையில் உள்ளவங்களுக்கு தெரியுமாங்கிறது எனக்கு தெரில. யோசிச்சு பாருங்களேன், நம்ம டெய்லி அண்ணாடங்காட்சி மாதிரி ஓட்டிக்கிட்டு இருக்கோம் பொழப்ப. இப்போ வந்து இப்போ இங்கேருந்து மதுரைக்கு போ அப்படின்னா பக்கத்தில் இல்லை, நம்ம வேலைன்னா ஓடி அலைஞ்சு தான் ஆகணும். என்னடா ஆல்ரெடி 4 மாதம் அலைஞ்சு தெரிஞ்சு இது பண்ணிட்டு கிடந்தோம், இப்போ என்ன மறுபடியும் இப்படி இப்படி அலைய வேண்டியதாக இருக்கே அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவங்க நினச்சிருந்தா செக் பண்ணி கொடுத்துருக்கலாம். இனிமேலாவது ஏதாவது இப்போ ஆட்சிகள் காலங்கள் மாறிவிட்டது, மேபி இப்போ போனால் இது செக் பண்ணி கொடுக்கலாமா என்னன்னு தெரியல. அது ஒரு நாள் போய் பார்க்கணும், இல்லை மதுரைக்கு போனாலும் போயிட்டு தான் வரணும், வேறு வழி இல்லை இல்லையா. கம்மிங் மண்டே தான் வந்துட்டு ஊருக்கு போயிட்டு செக் பண்ணிட்டு வரலான்னு இருக்கேன், பார்க்கலாம். சரின்ட்டு நேற்று ஒரு சப்ஸ்கிரைபர் ஃபோன் அடித்தார், ப்ரோ இந்த மாதிரி நான் வந்துட்டு எல்லாமே முடிச்சிட்டேன்,
எனக்கு வந்து இந்த ட்ரைனிங் வந்துட்டு என்னது திடீர்னு மங்களாயிருச்சு, ஒரு நிமிஷம். எனக்கு வந்து இந்த ட்ரைனிங் வந்துட்டு இது கிடையாது, ஆன்லைனில் பண்ண முடியாதான். எல்லா அப்ளிகேஷனையும் இந்த கேவிஐசி, பிஎம்இஜிபி, அப்புறம் இன்னொரு அப்ளிகேஷன் என்னமோ சொன்னாப்புல எல்லாத்தையும் ஒன்றா அந்த நான் வந்து ட்ரைனிங் அட்டன் பண்ணது ஆன்லைனில் உத்தியமிங்கிற அப்ளிகேஷனில். இப்போ ஆன்லைன்லாம் கிடையாதான், மொத்தமாக ஒரு 10 பேர் அப்ளை பண்ணதுக்கப்புறம் மொத்தமாக எல்லாரையும் ஒரே நேரத்தில் ட்ரைனிங் அனுப்புவாங்களாம். அப்படிங்கும்போது அப்பாடா, நம்ம பண்ணும்போது அப்ளிகேஷனை ஏற்றுனா ஃபுல்லாக உட்காந்து வீடியோவை பார்த்தோம், ஒரு நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி நீங்கள் பார்க்குறீங்களான்னு கேட்கும், அது மட்டும் நம்ம தொட்டு கிளிக் பண்ணிக்கிறோம். அப்படி தான் இருந்தது. ஆனால் இப்போ என்னடான்னா அந்த டேரெக்டாக தான் ட்ரைனிங் அனுப்புவாங்களாம். அங்கே போயிட்டு நம்ம ட்ரைனிங் அட்டன் பண்ணணும் போல இருக்குது, அதுவும் 10 பேர் சேரட்டும் அதுக்கப்புறம் அனுப்புறேன்னு சொல்லி சொல்கிறாங்களாம். இதில் இன்னொரு என்ன பிரச்சனைனா, நான் அப்ளை பண்ணல பிஎம்இஜிபி ஸ்கீமுக்கு, அந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணது வந்துட்டு ஒர்க் ஆகலைன்னா இப்போ என்ன ஸ்டேட்டஸ்னு இப்போ நானே ஆன்லைனில் செக் பண்ணலாம், அந்த மாதிரி செக் பண்ணுறதுக்கு முடியல, அந்த போர்ட்டலே ஓப்பன் ஆக மாட்டேது. அதே மாதிரி இந்த உத்தியமிங்கிற அப்ளிகேஷன் இருக்குல்ல, அந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணால் என்ன ஆகுதுன்னா, மோடிஜி ஃபோட்டோ மட்டும் வந்து கேவிஐசி இந்தியா அப்படின்னு போட்டு அப்படியே நிற்கிது. அதுக்கப்புறம் வேறு என்ன அப்ளிகேஷன் யூஸ் பண்ணேன், பிஎம்இஜிபின்னு போட்டு அந்த போர்ட்டல் ஆன்லைன் லாகின் செக்கிங் ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்து அந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணால் அதுவும் ஏதோ ஒரு பேஜ் வந்து நிற்கிது, ஆனால் அதுக்கு மேலே எதுவுமே ஓப்பன் ஆக மாட்டேங்குது, எரர் பேஜ்னு காட்டுது. இப்போ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. இப்போ அப்ளை பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் டஃப்பான சுச்சுவேஷன் தான் நினைக்கிறேன். இதில் இந்த நேற்று சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் சொன்னார்ல, எனக்கு இந்த மாதிரி அப்ளிகேஷன் ஒர்க் ஆகல ப்ரோ அப்படின்னு. அவருக்கு என்ன பிரச்சனைனா, பேங்க்கில் வந்துட்டு நீங்கள் கார் எடுத்துங்க தம்பி, ஏன்னா நீங்கள் இது எல்லாம் நம்ம சிரமப்படுறவங்க தானே, எல்லாம் இப்போ எல்லாம் பணக்காரனை வந்துட்டு வாடகை கார் எடுத்து ஓட்ட போகிறோம், இல்லை கரெக்டு தானே, வாஸ்தம் தானே. அப்போ வந்துட்டு நீங்கள் எடுத்து ஓட்டுங்க, அங்கே நான் இதில் உங்கள் மாவட்ட தொழில் மையத்தில் நான் பேசிட்டேன், உங்களுக்கு கார் எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் ட்ரைனிங் அட்டன் பண்ணிங்க அப்படின்னு சொல்லி சொன்னாப்புல. ஆனால் நான் ஃபஸ்ட்டு இது பண்ணும்போது என்ன சொன்னாப்லண்ணா, எங்கள் பேங்க் மேனேஜர் என்ன சொன்னாப்லண்ணா, எல்லா டாக்குமெண்ட்டும் கரெக்டாகிட்டு இருந்தால் மட்டுமே உங்களுக்கு வந்து லோன் சேங்ஷன் செய்யப்படும். ஹெல்ப் பண்ணார், நான் இல்லையே சொல்லலை, ஆனால் அப்படி எல்லாமே ப்ராப்பராக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு நான் பண்ணி கொடுப்பேன் அப்படின்னாரு. அந்த அவர் உள்ள மாவட்டத்தில் அந்த பேங்க் மேனேஜர் பரவாயில்ல, நல்ல மனசுக்காரு. எனக்கு என்ன ஒரு டவுட்னா, நீங்கள் சப்போஸ் வந்துட்டு ஏதாவது டாக்குமெண்ட் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா, இன்றைக்கி நீங்கள் சேங்ஷன் லெட்ரு நாளைக்கு வருது, ஆனால் நீங்கள் இன்றைக்கி கார் எடுத்தால் கூட என்ன முத நாளே நீங்கள் கார் எடுத்துட்டீங்க, அப்போ அவ்வளோ பணம் இருக்கு, நீங்கள் எப்படி இதில் ஏன் அப்ளை பண்ணீங்க அப்படின்னு கேள்வி வரும் அப்படின்னு என்னை போட்டு பயமுறுத்தினாங்க. ஆனால் இப்போ வந்துட்டு இப்படி மேனேஜர் சொல்கிறார் அப்படின்னா, ஏன்னா என்ன தெரியாது, எனக்கு என்னென்னு சொல்ல தெரியல. ஆனால் வந்துட்டு தயவு செஞ்சு அரசாங்க சம்மந்தப்பட்டவங்களுக்கு ஒரு விண்ணப்பம் என்னென்னா, இப்போ அப்ளை பண்ணுறவங்களுக்கு போர்ட்டல் ஓப்பன் ஆக மாட்டேங்குது. ஆல்ரெடி 2022 உள்ளவங்களுக்கெல்லாம் நிறைய பேருக்கு அந்த சேங்ஷன் ஆகலை. அதில் ஃபோன் நம்பர்லாம் இருக்கும், ஆனால் ஃபோன் அடிச்சதுலேருந்து இது வரைக்கும் கவர்மெண்ட்லேருந்து இதுக்கு முன்னாடி உள்ள இதில் எனக்கு தெரிஞ்சு இதுக்கு முன்னாடி ஏதாவது எரர் அப்படின்னா நம்ம 6 மாதம் ஆனாலும் 1 வருஷம் ஆனாலும் அது கிடக்கும். நம்ம போயிட்டு தான் என்ன சார் ஆச்சு, எது சார் ஆச்சுன்னு கேட்கணும். அது நம்ம அப்ளை பண்ணோம்னா நமக்கு வைத்தியம் நம்ம தான் வைத்தியம் பார்க்க போகணும், அது புரியுது. ஆனால் இப்போ அந்த மாதிரி இருக்கும், கொஞ்சம் ஃபோன் அடித்து கொஞ்சம் செக் பண்ணி 2022 ட்ரை பண்ணி உள்ளவங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் பார்த்து ஏதாவது பண்ணி கொடுத்தீங்கன்னா தேவையில்லை. இல்லை அது எதுவும் பிரச்சனையா, அவங்க டிவி ஒழுங்காக கட்ட விட்டாங்களாங்கிறது எனக்கு தெரியல, அது தெரில. ஆனால் அது அதிகாரி சொல்லும்போது இது கட்டாதனால எனக்கு அது ஏறலைன்னு சொல்லலை. 2022 கிடக்கு, 2025 அப்ளை பண்ணிவிட்டு என்ன தம்பி அதுக்குள்ளேயே 3 வருஷம் கழிச்சு 3 வருஷத்துக்கு முன்னாடியே பெண்டிங்கில் நடக்குது தம்பி அப்படின்னு சொல்லதுனால நான் அப்படி கேட்குறேன், ரெக்வெஸ்ட்டாக வைக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த பிஎம்இஜிபி அப்ளிகேஷன் ஒர்க் ஆகலை, அது கொஞ்சம் ஏதாவது பார்த்து சரி பண்ணி விட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் எனக்கு இன்னும் மானி ஏறலை, அதையும் கொஞ்சம் பார்த்து சரி பண்ணி விட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகே, அவ்வளோதான் மக்களே, இதுதான் இப்போதைக்கு நிலவரம். என்ன சொல்கிறாங்கன்னா, கார் எடுத்து மினிமம் ஒரு 1 வருஷம் 1.5 வருஷமாவது ஆனால் தான் அந்த பணம் ஏறுமா. இதில் என்ன பஞ்சாயத்துனா, இப்போ நான் 8 லட்ச ரூபாய்க்கு ஒரு கார் எடுத்துருக்கேன்னு வைங்களேன், எனக்கு அந்த பேங்கோட வட்டி வந்து 3 லட்ச ரூபான்னு வைங்களேன், மொத்தம் 11 லட்ச ரூபா நான் கட்டுவேன் இல்லையா. அப்போ வந்துட்டு நான் 8 லட்ச ரூபாய்க்கு ஒரு கார் எடுக்கிறேன்னா எனக்கு அந்த வட்டிக்கு மட்டும்தான் சரியாக போயிடும்னு நினைக்கிறேன், அப்படி தான் தோணுது. ஏன்னா இப்போ வந்துட்டு மொத்த அமௌண்ட்டுக்குள்ள அசல் வட்டி நம்ம கட்டிக்கிட்டு இருக்கோம். இப்போ நான் கட்டிக்கிட்டு இருக்கிறது பிஎம்இஜிபி ஸ்கீமு, அந்த லோனு சேங்ஷன் ஆனால் கூட மொத்த அமௌண்ட்டுக்கும் உள்ள அசலும் வட்டி தான் நான் கட்டிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கேன். அப்போ 1.5 வருஷம் கழிச்சிச்சுன்னா எனக்கு பாதி அமௌண்ட்டு வட்டிக்கே போயிடும். அதனால எனக்கு தெரிஞ்சு சேங்ஷன் ஆயிடுச்சு அப்படின்னா வந்துட்டு ஃபஸ்ட்லேயே பணம் போட்டு விட்டாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் இடையில இப்போ திடீர்னு லோன் கட்டாமல் விட்டாங்கன்னு என்ன பண்ணுறது? தெரில. சரி மக்களே, இதான் நிலவரம்.
இப்போது அப்ளை பண்ணுறவங்களுக்கு ஒரு டஃப்பான சுச்சுவேஷன் தான் போயிட்டுருக்கு. சீக்கிரம் அந்த அப்ளிகேஷனை வந்துட்டு சரி செஞ்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து அரசு அதிகாரிகள் கண்ணில் படும் முறை ஷேர் செய்யவும். இதில் ஏதாவது நான் தவறாக பேசலே நினைக்கிறேன். அப்படி ஏதோ பேசியிருந்தேன்னு என்னை கைது பண்ணிடாதீங்க. நல்லா இருப்பீங்க. நான் வந்து புள்ளவட்டிக்காரன், பள்ளைக்குட்டி வெற்றவனா. அந்த சரி, ஓகே.